வெயிட் இல்லை. தெரியல பார்த்தா கூட நாலு பேர் கட்டுறாங்க. இது மூணாவது போயிருக்கு. மூணாவது தான் அந்த பாட்டு அதெல்லாம் ரெண்டாவது தான் பாடுறாங்க. மூணாவது பாட்டு போகுது கம்மிரு. மூணாவது பாட்டு போகுது. அவங்க அப்பா தான் மொத்தம் ஆச்சு வச்சு நான் நாலாவது பாட்டே கிடையாது. சும்மா லைட்டாக கொஞ்சம் பாட்டு அவ்வளோதான். அது மூணாவது ரெண்டே பாட்டு போடுவாங்க. ஆளுக்கு நம்ம அதுக்கு இல்லை இல்லை நான் மட்டும்தான் வந்தேன். நல்லா இருக்குது. அது நல்லா தான் நடக்குதுப்பா. பாடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதையை விடு, நல்லா தான் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
என்ன ஒன்று கதையை உடுப்பாது சரி விட்டுட்டேன் எல்லாம் பார்த்துருந்தாங்க எனக்கே செட் ஆகாது சுற்றி வருதுண்ணா என்ன பண்ணுறதுனே தெரியலையே இந்த உச்சி மத்தியானத்திலையும் நான் உயிராதே செய்தேனா இல்ல பிச்சுக்க வந்தவரை நான் பின்ன வர சொன்னேனா என்னோட தவத்துக்கு இந்த இடங்கள் வந்து நேர்ந்ததா என்ன செய்வது கத்தனே ஓம் மரகரா மரகரா நான் கூலிய கோரித்தேனா ஓம் சுவாமி இந்த பாட்டு தான் ஃபுல்லாக வரும் கிரில் பாட்டு தான் நல்ல பாட்டு குளிய குறைச்சேனோ அதே பாட்டு தான் வருது கூலியை குறைக்கனா இல்லை புறமாற காலம் தானே அந்த நாட்டு பழமொழிப்பாது நடுகாட்டில் கூட அந்த பாட்டை பாடுவான் நடுகாட்டில் அந்த பாட்டை பாடுவான் நல்லா பாடுறோமா எல்லா தாலும் பாடுற மாட்டேன் நடுக்காட்டு பாடியா பச்சை நெல் தான் நான் பதில கலந்தனா அந்த பச்சை நெல் நான் பதில கலந்தேனா நான் கூலியே கொறித்தேனா இல்ல பட்டான நெல்லிலியம் இல்ல பதிரே கலந்தேனா மறக்கா பெரிதென்று நான் மனதில் நினைத்தேனா என்ன அந்த தவத்துக்கு இந்த இடங்களெல்லாம் வந்து சேர்ந்தது நான் என்ன செய்வது கத்தனே ஓம் மரகரார் ஓ
நான் தலைமையெல்லாம் கடித்தேனா கன்றுக்கு பால் விடாமல் நான் கட்டியே கறந்தேனா என்ற தவத்துக்கு இந்த இடங்கள் வந்து நேர்ந்தது. நான் சொன்ன என்ன செய்வது கத்தனே ஓம் மரகரா ஓரா அரகரா நான் தாயா பரித்தேனா ஓம் சிவமே அவனுக்கு ஒரு மாதிரில வந்துச்சு வெறும் அவனுக்கு வரதான். ஏ கெடியா பிடிங்க குடியா கெட்டியா பிடிங்க அவனை. வரதான் சரணா படாயிரு படாயிரு அழுது படாது சரணா படாயிரு பாட மாட்டான் இரு தண்ணி கொஞ்சம் கூட அவனுக்கு. ஏமா அவங்க அந்த ஏத போது புட்டை பா ஒன்று வச்சிட்டாங்களா விடு. நான் தாயா பறித்தேனா பெத்த தந்தையா வதித்தேனா இல்ல நான் கோயிலே இடித்தேனா இந்த தேவரெல்லாம் பறித்தேனா இந்த தவத்துக்கு இந்த இடர்கள் வந்து நேர்ந்தது. நான் என்ன செய்வது சிவமே? நம்மளுக்காரன் பானடி கூலி வந்துச்சு அவனுக்கு போடா. காளி வந்து தான் இது பண்ணது. அதான் என்ன பாட்டு நிறைய பார்த்துட்டு போறது. அதான் காளி வந்தால் தான் இது பண்ணுறது தெரியும் எனக்கு. அதான் அது தொழிட்டு இருப்பா கொஞ்ச நேரம் அங்கே தொழிட்டு இருப்பான் போலான்ட்டு போய் ஜம்முன்னா போயிடும் அங்கே வாங்க
நான் கொஞ்சம் தள்ளி உட்கார வைங்க. அதுங்களாம் தூக்கம் அவங்க காலி வராங்க எதுன்னு வருவாங்க. எதுனா கொஞ்சம் வைங்களாம்மா நீர். இல்லை அந்த இது கொடுத்தாதான் இதுவாகும். எலுமிச்சம் ஒன்று வைங்க. அதான் எலுமிச்சம் ஒன்று கொடுக்கணும். எலுமிச்சம் அந்த ஒன்று கொடுப்பா. இறங்கது இல்லையா? அது வேறு அவனுக்கு. அப்போ நான் 900 பசங்களை வாங்க போட்டானுங்க. அவர் தூக்கிடுவாங்க. 900 எலுமிச்சம் அவனுக்கு கொடுப்பா. அடா எண்ணில கொஞ்சம் கொஞ்சம் வெளியே விட்டு அப்படியே இருக்குமா போதும். சரியா அப்புறம் எழுந்து போவாதீங்க. ஏன் எழுந்து பாருங்க? ஓ ரொம்ப எழுந்து போவாதீங்க. கொஞ்சம் வெளியே விட்டு அப்படியே உட்காருங்க. சரியா போகுது. கொஞ்சம் வெளியே விடுங்க போதும். அடா கொஞ்சம் வெளியே விடுங்க போதும். காப்பு அதுலேயே இருக்கிறான் மனுஷன். அவன் கூட ஒரு இது வாங்குவான். காப்பு கூட சரக்கு அடிக்குவான். இருந்தால் கூட அதில் ஒரு இது வாங்குவான். அவன் மண்டாடுக்காரனா தெரியும். ஓஹோ நம்ம ரொம்ப பழக்கத்தில் சும்மா எங்கன்னா பேசுவோம். அவ்வளோதான். இங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அங்கெல்லாம் பண்ணலாம். இங்கெல்லாம் என்ன பண்ண வாகர்ப்பா உக்கார் சேகர். எங்கள் கொன்சாகர் உண்டு பா. எங்கள் ஊத்துட்டு போடுவான். எத்த பேசினு மாமான்னு. ஏன்னா இப்படியே இருக்கிறீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னா இருமாம்மா பார்த்துனுங்கிறான்றான். எங்கள் அத்தையை பிறகு இருக்கிறாங்கண்ணா நல்லா தாங்கிறாங்கன்றான். எதிரே கம்னர் ஆடியாண்ணா. அங்கே போனால் விடவே மாட்டாங்க சேகரேனே. எனக்கு பொண்ணு பாரு உனக்கு பொண்ணு பாருன்றவங்க தான். யார் போனாலுமே எவனும் முதல்ல எது செஞ்சாலும் அங்கே எதுனா கூட நான் தான் போய் செய்யுது. பங்காளி எவன் போகிறான்? சும்மா கூட வர்றவனுங்க தான் அவனுங்க. இன்னும் ஒருத்தர் தாங்கிறாங்க. ஒருத்தரை முடிச்சிட்டா சரியாக போகுது. கோடி எடுத்து போய் போட்டா. வேற என்ன கேட்டானம்மா? எல்லா மயிர் பிடிங்களும் அந்த இதில் போய் தான் மாட்டிக்கின்னு அழுகிறானுங்க. எல்லாம் தப்பு நல்லா பழகிடான்னா அவன் போய் இது பண்ணிட்டு திட்டு வேலை பண்ணுறாங்க. நல்லா கம்மியாட்டிக்கணும். எல்லாம் நல்லா தான் செய்கிறான். மாடின்னு இப்போ பழப்பக்கத்துக்குன்னு இது பண்ணிக்கிறேன். இந்த போனான் அவன் அங்கே பொண்ணு கட்டணுன்ட்டான். நான் எங்கள் பையன் கட்டணும். அவங்க அக்கால முதல் பண்ணாடி பண்ணேன். எல்லாம் நான் ரொம்ப நாளாக பசங்கள்லாம் அங்கே இருக்குது. ஏடா போ எங்கன்னா பீத்துணுங்க. நான் என்ன எங்கன்னா பீத்துணுங்கடா. வீட்டில் வந்து உக்காருங்க. எங்கன்னா துணுங்குறா. வீட்டில் போடுவாங்க.
அத்தனை பேர் இருந்து விட்டாங்க பாத்தியா எத்து எந்தா கூட அப்படி வீட்டு காட்டின்னு போய் அவனை இது பண்ணுப்பா கம்மிருங்க வலுவருக்கு தான் போக முடியும் நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் போக முடியாது அவங்ககிட்ட எத்து அங்கே இட்டுன்னு போய் வீட்டில் அப்படி உட்கார வச்சு பூட்டி இது பண்ணிக்கணும் ஏய் நீ உட்கார உன்னால எல்லாம் முடியாது நீ போவது உட்காரு அவங்க என்ன பிடின்னு வரட்டும் அது வரட்ட நீ உட்காரு இப்படி ஏய் வாத்தலோ அதெல்லாம் முடியாது நீ உட்காருப்பா கம்மி அவனால முடியாது நீ ஏ வாப்பா அங்கே ஏன்னா போற நீ காப்பு போய் என்னத்த மயில் போங்க நெல்லிக்காய் ஏலங்கண்டா கோடு போட்டு போட்டாலே தெரியல காட்டணும்னா திட்டமானா ஏக்கர் நகை மாற்றி கேட்டு தான் கேட்டிக்கும் முடிஞ்சு போய் நீ கம்மி உட்காருப்பா நீ வேணா அப்படி போக சொல்லுவாங்கள கவனிடுவா அவங்கள சொன்னாங்க நம்மளுக்கு பாப்படுவாங்க தலையாடுது பாருப்பா அந்த பொம்பளை நெல் வத்தா என்ன அதுக்கா நெல் வத்தா என்ன அதுக்கா யாருக்கு தேர்த்து யாரு கட்டுறாங்கன்னு காலி யாரு கட்டுறது யாருக்கு தேர்த்து யாரும் எல்லாரும் போன் பண்ணி அவங்க கூட வர வச்சாங்க சரி பண்ணி காட்டுறாங்க வந்துக்கிறாங்க வேலை பண்ணி காட்டுறாங்க இது பாரு காலி இது தேவையானலாம் ஓடுவாங்க நல்ல வந்துடுவாங்க அப்படியே அஞ்சா பிடிச்சி காட்டுங்க அவன் அடிக்குதுப்பா அவன் அந்த முருகனா யாருன்னு தெரியல யாரு நல்லா இருக்கு அந்த காளிவாசன் நல்லா இருக்கு வருமா தெய்வம் பொம்பளைங்களுக்கெல்லாம்
அடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போதும் மால் தண்ணி திராடே மாலை வச்சு அந்த ஆண்டே இருக்கும்பா மால் தண்ணி தான் அடங்கும் அவனை கொஞ்சம் கேட்டியா பிடிச்சுமாங்கடா குட்டியா அறியாத பசங்க ஒரு 4 பேர் பிடிச்சுமாங்கடா உட்காருங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க நல்லா ஒன்றும் இல்லை உட்காருங்க உட்காருங்க நீ உட்காராமா நீ ஏமா பாரு சேகர உனக்கு என்னத்துக்கு உட்காரு கம்முன்னு உனக்கு உட்காரு கம்முன்னு நீ டே போகுது உட்காரு நீ எல்லாம் எங்கேயுமே போகக்கூடாது நீ போட்டு வர நான் கூட வர்றேன் எங்கேயோ விட நம்மளுக்கெல்லாம் தேவையில்ல அதுதான் கம்முன்னு நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை புடிதா சொல்லுங்க வேணாம் வெயில் அதெல்லாம் ஜனங்க இது அகலமா வாசல் அகலமா இருந்துச்சுன்னா அப்படி பெருசாக வந்துருக்கும் இது இந்த சந்து தெரியல அதான் இந்த பக்கம் கூட சரி ஜனங்கள்லாம் சபெல்லாம் கட்டுது வந்தாங்க நிறைய வந்தாங்க இது தெரியல மைதானம் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி என்றால் அர்ஜுனனை ஏலக்கண்ணி கிரிபாட்டு அரண்மனைக்கு செல்லும் போது என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கும் அர்ஜுனனானவன் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த காணகத்தில் இருக்கக்கூடிய காளி அர்ஜுனனை காணும் பொருட்டு வருகின்ற விதம் காண்க விடுங்க காளி வந்தா கிரி கோடு காலிக்குவா கோடு கழிச்சு பின்னால்தான் அவன் அர்ஜுன் போட முடியும் அவதான் ஏலக்காணி கோடு போட்டு போட்டால அவன் வந்து காளி வந்து கோடு இது பண்ணுவான் கோடு எடுத்தான் அவன் தனியா போட முடியும் அப்பதான் ஆட்டுமே ஆட முடியும் மீதிக்கு அர்ஜுன் கட்டுறவெல்லாம் பாடவே முடியாது பாட ஃபர்ஸ்ட் பாட்டு தான் பாடினாங்க அர்ஜுனா ஃபர்ஸ்ட் பாட்டு தான் பாடினாங்க வேற பாட்டு பாட முடியாது கோடை துருட்டு ஆடவே முடியாது கோடை தாண்டி விட்டு போக முடியாது அவன் வந்து பாடி அவன் வசனம் சொன்னாதான் அவன் தாண்ட முடியும் அர்ஜுனா அது அதுக்கு தகுந்த வேஷம் கொடுத்துக்கிறாங்க பாரு அந்த நாளில் அர்ஜுன் அந்த கோடை தாண்டி உள்ள போக முடியாது அங்கே தான் நிற்கணும் அவன் யாரு அவன் காலி வேஷம் எல்லாம் யாரும் கட்டிக்கிறாங்க நேரம் எந்த முருகன் அவனா பக்குட்டு முருகனா காட்டுவானே என்ன சொல்றாரு பாத்தியா கரெக்டா சரியான ஆட்ட விடு ஆட்ட விடு வசனம் சொல்லி வசனம் சொன்னா அர்ஜுன வெளியே போக முடியும் உள்ள போக முடியும் அதாவது பங்காளி நாம் கோடு போட்ட மாதிரிப்பா போட்டு போட்டான் அவன் மம்மியில் போட்டு போட்டா அவன் தாழ முடியாது அதான் வாக்கு அவள் தான் இது இருக்குது ஃபர்ஸ்ட் பாட்டு பாடலாம் அவன் பாட முடியாது ஃபர்ஸ்ட் பாட்டு பாடலாம் சும்மா சேர்த்து கலக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு ஃபர்ஸ்ட் விடு அதெல்லாம் பாடக்கூடாது விடு அதெல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதே தான் பாடுவாங்க தெரியாத திருப்பி எல்லாம் குறுக்கு நெடுக்க எதுவும் பாட மாட்டாங்க அது கற்று கொத்து மாதிரி பாடுவாங்க அப்போ பகவத் சேட்டு பையன் சின்னவனா அவனுக்கெல்லாம் காட்டும் பெரிய சின்னவனாப்பா சேட்டு பையன் அதான் முருகன் சரி நான் அங்கே தொலைறேன் அங்கே பார்க்கல நான் பார்க்கல நான் இங்கே இருந்தா நாங்கள் அங்கே உட்காந்து கேளுக்கிறேன் மறையறதுக்கு வந்தாரா என்ன பண்ணுவேன்
மேலே சின்ன புல் போய் ஒழுங்கா வந்தியா யார் யார் வந்தீங்க அர்ஜுன் எங்கேயும் போக முடியாது இப்போ கோடை தேடி முடியாது அவன் வந்தால் தான் அவன் வெளியே விட்டால் தான் அவன் போக முடியும் அங்கே யாருன்னா அவனுக்கு மேலே தொழிலையா அவன் சரியா ஏடா அது அவன் அமுத்தி உள்ள அமுத்துங்கடா சரவணு பையனா மாமா உனக்கு மேலே வரதான் அதுக்கு முன்ன கூட பார்த்துக்கிறா வந்தால் கூட அடங்கலையே அது அப்படி அடங்க இருக்கக்கூடாது வில்லனை குத்தானே அந்த வில்லனை குத்தானப்படா கம்பெனி வேணாம் 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 அதெல்லாம் தலைமை வச்சு சரி பொட்டி எத்தனை போய்க்கிறாங்க யாரு வேற ஆள் பாடுறாங்க சேட்டு பையனா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் போது எழுப்பா தண்ணி தொழில் தண்ணி தொழில்